நேர்கொண்ட பார்வை நேரான வாழ்க்கை நெஞ்சை நிமிர்த்து வெட்டி உடுத்து மைந்தர்களுக்கு மணிராஜ் காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள். தற்போதைய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மகாராஷ்டிராவின் துணை முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் முன்னிலையில் பாஜகவில் இணைந்திருக்கிறார் முன்னாள் முதலமைச்சர் அசோக் சவான். மகாராஷ்டிர முன்னாள் முதலமைச்சர் அசோக் சவான் காங்கிரஸில் இருந்து விலகி பாஜகவில் இணைந்திருக்கிறார். மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் முன்னிலையில் அவர் பாஜகவில் இணைந்திருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் மகாராஷ்டிராவில் இப்படி ஒரு திருப்பம் நிகழ்ந்திருக்கிறது. காங்கிரஸில் இருந்து பிரிந்து பாஜகவில் இணைந்திருக்கிறார் முன்னாள் முதலமைச்சர் அசோக் சவான். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, இதற்கு பின்னணியில என்னென்ன விவகாரங்கள் நடந்திருக்கு? முன்னாள் மகாராஷ்டிரா முதல்வரான அசோக் சவான் நேற்று காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகியது உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இன்று மும்பை நகரில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் அவர் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்திருக்கிறார். சவான் 2 முறை மகாராஷ்டிரா மாநிலத்தின் முதல்வராக இருந்தவர். நாந்தேட் சட்டசபை மக்களவை தொகுதியிலே 2 முறை அவர் உறுப்பினராக இருந்திருக்கிறார். இதை தவிர மகாராஷ்டிரா சட்டமன்றத்துக்கு 4 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டவர். மராத்வாடா பகுதியிலே செல்வாக்குள்ள தலைவர். இப்படிப்பட்ட அவர் பாரதிய ஜனதா கட்சியில் மக்களவை தேர்தலுக்கு முன்பாக இணைந்திருப்பது அந்த கட்சிக்கு ஊக்கத்தை அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. ஏற்கனவே எதிர்கட்சிகளான சிவசேனா மற்றும் தேசியவாத காங்கிரஸ் கட்சி பிளவுபட்டிருக்கின்றன. அத்தகைய சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். சமீபத்தில் தான் மிலிந்த் தேவ்ரா பாரதிய ஜனதா கட்சியிலே இணைந்தார். அதற்கு முன்னதாக நாராயண் ராணே காங்கிரஸ் கட்சியை விலகி பாரதிய ஜனதாவில் இணைந்தார். இப்படி கூட்டணி பேச்சுவார்த்தைகள், இடஒதுக்கீடு போன்றவை ஒரு பக்கம் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சூழலிலேயே இன்னொரு பக்கம் எதிர்கட்சிகள் பலவீனமாகிக் கொண்டிருக்கின்றன. இதன் காரணமாக மகா விகாஸ் அகாடி கூட்டணி எந்த அளவுக்கு வலுவாக மகாராஷ்டிராவிலே மக்களவை தேர்தலை சந்திக்கும் என கேள்விக்குறி எழுந்திருக்கிறது. இதன் காரணமாக பாரதிய ஜனதா தலைமையிலே செயல்படும் கூட்டணிக்கு ஓரளவுக்கு அந்த மாநிலத்திலே கூடுதல் இடங்கள் கிடைப்பதற்கோ அல்லது இப்போதிலே இடங்கள் குறையாமல் இருப்பதற்கோ வாய்ப்பு கிட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு முந்தைய கருத்து கணிப்புகளிலே பாரதிய ஜனதா கூட்டணி சென்ற மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்றது போல அதிக இடங்களில் வெற்றி பெற முடியாது என குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது சூழல் படிப்படியாக மாறி வருகிறது. அசோக் சவானுக்கு பாரதிய ஜனதா கட்சி மாநிலங்களவை உறுப்பினர் பதவி அளிக்கக்கூடும் என பேசப்பட்டு வருகிறது. விரைவிலேயே இது குறித்து அறிவிப்பு வெளியிடப்படும் என அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் கருதுகிறார்கள். மணிமாறன், விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி கணபதி. நேர்கொண்ட பார்வை நேரான வாழ்க்கை நெஞ்சை நிமிர்த்து வெட்டி உடுத்து மைந்தர்களுக்கு மணிராஜ் காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.